ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தொடர்ந்து நீட்டிக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போருக்கு தீர்வு காண விரைந்து ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஈரானை அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதனால் நெருக்கடிகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே முட்டுக்கட்டை நீடிக்கும் நிலையில் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தொடர்ந்து நீட்டிக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முற்றுகையின் மூலம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கினால்தான் அந்நாடு பேச்சுவார்த்தைக்கு முன்வரும் என்று அமெரிக்கா கருதுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2 மாதங்களாக நீடிக்கும் ஈரான் போருக்கு அமெரிக்கா இதுவரை சுமார் 2,10,000 கோடி ரூபாய் செலவழித்திருப்பதாக அமெரிக்க இராணுவத்தின் தலைமையகமான பென்டகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பென்டகனின் உயரதிகாரி ஒருவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.